எல்லை தாண்டும் இஸ்ரேல், அத்துமீறிய இஸ்ரேலிய அமைச்சர். யோர்தான் ஆறு எங்களுக்குத்தான் சொந்தம், சொந்தம் கொண்டாடும் இஸ்ரேல், பரிதவிக்கும் ஜோர்டான். இதுபோன்ற செய்திகளை இந்த காணொலியில் பேச இருக்கிறோம். இது ஜெம் டிகோட். நான் உங்கள் புதுமடம் ஹலீம். தற்போது இஸ்ரேலில் நடக்கின்ற யுத்தம் என்பது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து விட்டதாக தெரிகிறது. ஈரான் அமெரிக்கா யுத்தம் என்று ஒரு பக்கம் இருந்தாலும், இஸ்ரேல் லெபனான், இஸ்ரேல் சிரியா, இஸ்ரேல் துருக்கி என்று யுத்தம் விரிவடைந்திருக்கிறது. இஸ்ரேல் பாலஸ்தீனம் யுத்தமெல்லாம் தற்போது நடைபெறாமல் இருக்கின்ற சூழலில் இஸ்ரேலுடைய இந்த போர்கள் குறிப்பாக லெபனானோடும் சிரியாவோடும் துருக்கியோடும் ஏன் மல்லுக்கட்ட வேண்டும் என்கின்ற செய்தி முக்கியமானது. இஸ்ரேலுடைய அமைச்சர் இஸ்ரவேல் காட்ஸ் நேற்று சிரியாவுடைய எல்லைக்குள் சென்று எந்த விதமான விசா எடுக்காமல், அனுமதி பெறாமல், சிரியாவுடைய அரசாங்கத்திடம் சொல்லாமல், சிரியாவுடைய எல்லைக்குள் அத்துமீறி, இல்லீகல் இமிகிரண்டாக அத்துமீறி சென்று சர்வதேச மீடியாவில் பேசியது இன்றைக்கி பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. இஸ்ரேல் என்பது ஒரு தனி நாடு, சிரியா என்பது ஒரு தனி நாடு, லெபனான் என்பது ஒரு தனி நாடு. ஒரு எல்லைக்குள் செல்ல வேண்டுமென்றால் அந்த நாட்டுடைய அனுமதி பெற வேண்டும் என்பது சர்வதேச விதிகளில் முக்கியமான ஒன்று. ஆனால் உலகத் தலைவர்களுக்கு அந்த அனுமதி என்பது உடனடியாக கிடைக்கும். ஆனால் குறைந்தபட்சம் அந்த நாட்டிற்கு செல்லும் பொழுதாவது அவர்கள் சொல்லிவிட்டுத்தான் செல்ல முடியும். அதாவது விமானத்தில் செல்லும் பொழுது விமான நிலையத்தில் அந்த அனுமதியை பெற்றுத்தான் உள்ளே நுழைய முடியும். ஆனால் நில வழியாக உள்ளே செல்லும் பொழுது சில சிக்கல்கள் இருக்கும். அதுக்கு அந்த நாட்டுடைய அனுமதி முக்கியமானது. இப்போ இஸ்ரேலும் சிரியாவும் லெபனானும் எல்லையை பகிர்ந்து கொண்டிருக்கின்ற பகுதி, அதற்கு பெயர் பஃபர் சோன் என்று சொல்வார்கள். இந்த பஃபர் சோன் குறிப்பாக பல்வேறு பகுதிகளை இஸ்ரேல் பிடித்து வைத்திருக்கிறது. 1974ஆம் ஆண்டு சிரியாவும் இஸ்ரேலும் ஒரு ஒப்பந்தம் செய்தார்கள். இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த பிடித்து வைத்த பகுதிகளை சிரியாவை விட்டு இஸ்ரேல் அரசாங்கம், இஸ்ரேல் இராணுவம் விலக்கி கொண்டது. ஆனாலும் சில இடங்கள், இப்போ சிரியாவுடைய கோலன் ஹைட்ஸ் என்று சொல்லக்கூடிய பகுதிகளை தவிர மற்ற பகுதிகளை இஸ்ரேல் இராணுவம் விட்டு விலகி கொண்டது. அந்த பகுதிக்கு பெயர் மவுண்ட் ஹெர்மன் என்று சொல்வார்கள். அது ஒரு மலைப்பகுதி. இந்த மலைப்பகுதி தான் லெபனானுடைய எல்லையாக இருக்கிறது. இந்த மலைப்பகுதி தான் சிரியாவுடைய எல்லையாக இருக்கிறது, இஸ்ரேலுடைய எல்லையாக இருக்கிறது. இது உயரமான ஒரு மலைப்பகுதி. இதற்கு பெயர் மவுண்ட் ஹெர்மன். இன்னும் சொல்லப்போனால் இந்த மவுண்ட் ஹெர்மனுக்கு தெற்கு பக்கம்தான் கோலன் ஹைட்ஸ் இருக்கிறது. இந்த கோலன் ஹைட்ஸ் சிரியாவுடைய ஒரு பகுதி என்றாலும் இந்த கோலன் ஹைட்ஸை தற்போது கையகப்படுத்தி ஆக்கிரமித்திருப்பது இஸ்ரேல். இதை ஏற்கனவே இஸ்ரேல் இந்த பகுதியை நாங்கள் விடமாட்டோம் என்று சொல்கின்ற நிலையில் சிரியா தற்போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட நிலையில் எங்களுக்கு கோலன் ஹைட்ஸை மீண்டும் இஸ்ரேல் கொடுத்து விட வேண்டும், அது எங்களுடைய நாட்டின் ஒரு பகுதி என்று சிரியாவுடைய அதிபர் அகமது அல் ஷரா சமீபத்தில் கோரிக்கை வைத்ததை நான் நினைவுகூர விரும்புகிறேன். இன்னொன்று, இந்த ஹெர்மன் மலைப்பகுதியிலிருந்து தான் யோர்தான் ஆறு என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆறு இஸ்ரேலுக்குள்ளும் ஜோர்டானுக்குள்ளும் ஓடி வருகின்ற காட்சியை நாம் பார்க்க முடியும். நாம் எப்படி கர்நாடகாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு காவிரி வருகிறதோ அதுபோன்று இந்த ஹெர்மன் மலை உச்சியிலிருந்து தான் இந்த ஆறு இஸ்ரேலுக்கும் ஜோர்டானையும் பிரிக்கின்ற பகுதியை உடையதாக இருக்கிறது. இந்த ஜோர்தான் ஆறு, அதை யோர்தான் ரிவர் என்பார்கள். இந்த யோர்தான் ஆறு தான் ஜோர்டான் நாட்டையும் இஸ்ரேல் நாட்டையும் பிரிக்கின்ற ஒரு எல்லையாக இருக்கிறது. இந்த ஜோர்தான் ரிவர் இனிமேல் முழுவதுமாக எங்களுக்கு சொந்தம் என்று இஸ்ரேல் அரசாங்கம் அறிவித்திருக்கிறார்கள். இதுவும் ஒரு உலக சர்வதேச விதியை மீறிய ஒரு செயலாக பார்க்கப்படுகிறது. காரணம், ஏற்கனவே
1994ஆம் ஆண்டு ஜோர்டனுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒப்பந்தம் நடந்தது. ஜோர்டன் நாட்டிற்கும் இஸ்ரேல் நாட்டுக்கும் ஒப்பந்தம் நடைபெற்றது. அதன் அடிப்படையில் இந்த யோர்தான் ஆற்றை சரிசமமாக இஸ்ரேலும் ஜோர்டானும் பிரித்து கொள்ள வேண்டும் என்று ஒப்பந்தம் செய்தார்கள். இது முக்கியமாக இந்த ஒப்பந்தமே தண்ணீர் ஒப்பந்தம்தான். தண்ணீருக்காக ஒப்பந்தம் செய்த 2 நாடுகள் என்று சொன்னால் ஜோர்டனும் இஸ்ரேலும். ஆனால் இனிமேல் நாங்கள் இந்த ஜோர்டன் ரிவர் இனிமேல் இஸ்ரேலுக்குத்தான் முழுமையாக சொந்தம் என்கிற அறிவிப்பு ஜோர்டன் அரசுக்கு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இன்னொன்று, இந்த மவுண்ட் ஹெர்மன் முழுவதும் இனிமேல் இஸ்ரேலுக்குத்தான் சொந்தம் என்று இஸ்ரவேல் காட்ஸ் அங்கிருந்து பேட்டி கொடுக்கிறார். இதுவுமே ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம்தான். இப்போ நீங்கள் இந்த மவுண்ட் ஹெர்மனுடைய உச்சியிலிருந்து பார்த்தால் நீங்கள் சிரியாவுடைய தலைநகரம் டமாஸ்கஸை பார்க்க முடியும். அதே போன்று லெபனானின் பல பகுதியை கண்காணிக்க முடியும். அப்போ இந்த மலை உச்சியில் இஸ்ரேல் தங்களுடைய இராணுவத்தை குவிக்க நினைக்கிறது. இதன் மூலமாக சிரியாவையும் இஸ்ரேலையும் கட்டுப்படுத்த முடியும் என்கிற ஒரு பார்வை பார்க்கப்படுகிறது. அதற்காகத்தான் இந்த இஸ்ரேல் காட்ஸ் சிரியாவுடைய எல்லைக்குள் எந்த அனுமதி இல்லாமல் அத்துமீறி சென்றதை பார்க்க முடியாது. இது ஒரு சர்வதேச விதிக்கு எதிரானது. இஸ்ரேல் பொதுவாக எந்த சர்வதேச விதிகளையும் மதிப்பதில்லை என்றாலும் இது ஒரு உச்சபட்சமாக கருதப்படுகிறது என்பதை நம்ம பார்க்க முடியும். இன்னொன்று, இந்த மவுண்ட் ஹெர்மன் மத ரீதியாகவும் முக்கியமானது. எப்படி? இந்த மவுண்ட் ஹெர்மனில் தான் ஜீசஸ் தன்னுடைய சீடர்களுக்கு உபதேசம் செய்தார் என்று விவிலியம் சொல்கிறது. இதற்கு ஆதாரமாக பல்வேறு செய்திகளை இந்த விவிலியம் வெளிப்படுத்துவதையும் நாம் பார்க்க முடியும். காரணம், இந்த மலைக்குன்றின் மேல்தான் இயேசு சீடர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார் என்று பாகல் ஹெர்மன் என்கிற அந்த விவிலியத்துடைய பக்கத்தில் சொல்லப்படுவதாக கூறப்படுகிறது. ஆக அது மத ரீதியாகவும் முக்கியமான இந்த மலைத்தொடரில் இனிமேல் முழுவதுமாக இது இஸ்ரேலுக்குத்தான் சொந்தம் என்று இஸ்ரேல் சொன்னதன் மூலமாக மிகப்பெரிய அளவில் ஒரு சர்ச்சையை, ஒரு புதிய பிரச்சனையை இஸ்ரேல் கொளுத்தி போட்டிருக்கிறது என்றால் அது மிகையல்ல. இன்னொன்று, சிரியாவுக்கு அருகே துருக்கிக்கும் சிரியாவுக்கும் இடையில் இருக்கின்ற நகரமான இத்லிப் நகரத்தில் இந்த அபு அல் துஹீர் என்கிற ஒரு சிறிய நகரத்தில் தான் துருக்கி தன்னுடைய தளவாடங்களை குவிக்கிறது என்கிற குற்றச்சாட்டை சமீபத்தில் இஸ்ரேல் சொன்னது. இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மீண்டும் மீண்டும் அதை சொன்னார். இந்த அபு அல் துஹீர் சிரியாவுக்கு சொந்தமான ஒரு பகுதி, ஆனால் துருக்கி தன்னுடைய விமானங்களை இராணுவ தளவாடங்களையும் குவிக்கிறது என்று சொன்னார். ஆகவே தான் இந்த இஸ்ரேல் காட்ஸுடைய இந்த செயலை நீங்கள் பொருத்தி பார்க்க வேண்டும். எப்படி துருக்கி சிரியாவிற்குள் அத்துமீறி நுழைந்து இராணுவத்தை குவிக்கிறதோ அதுபோன்று நாங்கள் இந்த ஹெர்மன் பகுதியில், அதாவது பஃபர் ஜோன் என்று சொல்லக்கூடிய இந்த இஸ்ரேலுடைய மவுண்ட் ஹெர்மன் பகுதியில் இனிமேல் இஸ்ரேல் இராணுவத்தை குவிக்கும், இஸ்ரேலுடைய இராணுவ தளவாடங்கள் குவிக்கப்படும் என்று இஸ்ரேல் காட் சொல்கிறார். இதன் மூலமாக சிரியாவுடைய இறையாண்மை மீறப்படுகிறது. சிரியா என்கிற நாடு, அங்கு ஒரு ஆட்சி நடக்கிறது, அங்கென்று ஒரு ஆட்சி, அந்த ஆட்சி ஏற்கனவே ஆட்சியாளர் அகமது ஷால்ஷரா அமெரிக்காவோடு நெருக்கமாக இருக்கிறார். சமீபத்தில் தான் சிரியாவை அதாவது தீவிரவாதிகளுடைய நாடு என்ற பட்டியலிலிருந்து அமெரிக்கா நீக்கியதை நம்ம பார்க்க முடியும். இது ஒரு முக்கியமான ஒரு விடயம். ஏற்கனவே அமெரிக்கா 10க்கும் மேற்பட்ட நாடுகளை தீவிரவாதி நாடு, இங்கெல்லாம் அமெரிக்கா பொருளாதார தடை விதித்திருக்கிறது, இங்கு அமெரிக்கர்கள் செல்லக்கூடாது என்றெல்லாம் அறிவிப்பு செய்ததை பார்க்கிறோம். அதில் முக்கியமான நாடு சிரியா. காரணம், கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக சிரியாவோடு எந்த அளவுக்கும் எதிராக இருக்கிறது என்றால், சிரியா ஒரு தீவிரவாத நாடு என்று அமெரிக்கா அறிவிப்பு செய்த சூழ்நிலை பார்க்கிறோம். அது இன்று நீக்கப்பட்டிருக்கிறது. சிரியா அமெரிக்காவோடு நெருக்கமான நட்பு நாடு என்று ட்ரம்ப் அறிவித்ததை பார்க்கிறோம். சமீபத்தில் கூட கத்தரில் வைத்து அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பும் சிரியாவுடைய ஜனாதிபதி அகமது அல் ஷராவும் சந்தித்து கைகுலுக்கியதை பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் அகமது அல் ஷரா
துருக்கியுடைய அதிபர் எர்டோகனோடு நெருக்கமாக இருக்கின்ற அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் சிரியாவிற்கு இஸ்ரேல் நெருக்கடி கொடுப்பதை அமெரிக்கா எப்படி பார்க்கும் என்று முக்கியமான கேள்வி எழுந்திருக்கிறது. ஏற்கனவே அமெரிக்காவுடைய இந்த மத்திய தரைக்கடல் பகுதியுடைய கவனத்தில் கொள்ளும் வெளியுறவு செயலாளர் மார்க் ரூட்டோ ஒரு செய்தியை பத்திரிகையாளரும் பகிர்ந்து கொண்டார். இது சிரியாவும் துருக்கியும் இஸ்ரேலும் ஒரு இணக்கமான ஒரு சூழல் வருவதைத்தான் அமெரிக்கா விரும்புகிறது, அதை இந்த 3 நாடுகளும் உணர வேண்டும் என்கிற விருப்பத்தை அமெரிக்கா தெரிவிப்பதாக சொன்னார். ஆனால் இந்த அமெரிக்காவுடைய இந்த விருப்பத்தை இஸ்ரேல் கண்டுகொள்வதை போன்று தெரியவில்லை, துருக்கி கண்டுகொள்வதை போன்று தெரியவில்லை. சிரியா இரண்டுக்கும் நடுவிலே இருந்து கொண்டு அதனுடைய பாதிப்பை உணர்ந்து கொண்டிருக்கிறது என்று அல்சரா சொல்கிறார். அதே நேரத்தில் துருக்கிக்கு அமெரிக்கா ஆயுதங்கள் விற்பதையும் இப்பொழுது அனுமதித்திருக்கிறது. 2019 துருக்கியோடு எந்த ஆயுத விற்பனையும் கூடாது என்று இதே ட்ரம்ப் தான் அப்பொழுது முதன்முறையாக ஜனாதிபதியாக இருக்கும்போது தடை விதித்தார். அந்த தடையை விலக்கியவரும் தற்போது 2வது முறையாக இருக்கின்ற ட்ரம்ப் தான். அப்போ இந்த சூழலில் இந்த அரசியலை எப்படி புரிந்து கொள்வது என்பது முக்கியமானது. சிரியா மீண்டும் ஒரு துருக்கி இஸ்ரேல் போருக்கான ஒரு சூழலை காண இருக்கிறதா, இந்த சூழலை சந்திக்க இருக்கிறதா என்கிற ஒரு செய்தியை நாம் இப்பொழுது பார்க்க முடியும். காரணம், தற்போதைய நிலையில் ஜோர்டானோடும் இஸ்ரேலுக்கான உறவு என்பது இப்பொழுது பிளவுபட்டிருக்கிறது. கடந்த காலங்களில் 1997 முதல் கிட்டத்தட்ட 94 முதல் இந்த ஒப்பந்தம் போடப்பட்ட காலம் முதல் இன்று வரை சுமார் 30 ஆண்டுகள் ஜோர்டனோடு இஸ்ரேல் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறது. ஜோர்டனுடைய அதிபராக இருக்கின்ற மன்னர் கிங் ஹுசைன், அதற்கு பின்பு அவருடைய மகன் ஆட்சியில் இருக்கிறார். இவர்களோடு நேசமாக இருக்கின்ற இஸ்ரேல் தற்போது ஏன் இந்த யோர்தான் ஆறு விவகாரத்தில் முரண்பட வேண்டும் அல்லது முரண்பட வேண்டும் என்கிற கேள்வி முக்கியமானது. காரணம், இன்றைக்கி இஸ்ரேலில் இருக்கின்ற ஜெருசலத்தை காக்கின்ற வீரர்களாக ஜோர்டன் இராணுவம் இருக்கிறது. காரணம், பாலஸ்தீனம் இஸ்ரேல் பிரிக்கப்பட்ட போது இந்த ஜெருசலம் ஜோர்டனுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்கிற ஒரு சரத்து சேர்க்கப்பட்டது. பாலஸ்தீனமும் இஸ்ரேலும் தனித்தனி நாடுகளாக இருந்தாலும் இந்த ஜெருசலம் ஜோர்டனுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்கிற விருப்பம் கடந்த காலங்களில் இருந்து கொண்டே வருகிறது என்றாலும் அதை உடைக்க வேண்டும் என்று இஸ்ரேல் விரும்புகிறது. இனிமேல் ஜெருசலம் ஜோர்டானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடாது, அது முழுமையாக இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் வர வேண்டும் என்கிற ஆசையை பெஞ்சமின் நெதன்யாகு வெளிப்படுத்துவதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்போ ஜோர்டன் இதற்கு தடையாக இருந்தால் அதற்கான துருப்புச்சீட்டாக இந்த யோர்தான் ஆற்றை பயன்படுத்துகிறதோ என்று இன்றைக்கி உலக அரசியல் பகுப்பாளர்கள் பேசுவதை நாம் மறுக்க முடியவதில்லை. காரணம், இந்த யோர்தான் ஆற்றிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் இந்த தண்ணீரை நம்பித்தான் ஜோர்டன் இருக்கிறது. யோர்தான் ஆற்றிலிருந்து தண்ணீர் வரவில்லை என்றால் அங்கு குடிநீர் பெரிய பிரச்சனை. தற்போது கடல் நீர் சுத்தப்படுத்தி அந்த குடிநீருக்கான அந்த முயற்சிகளை ஜோர்டன் அரசாங்கம் விரைவாக செய்து கொண்டிருக்கிறது என்றாலும் கூட யோர்தான் ஆற்றின் கரையோரத்தில் இருக்கின்ற நகரங்கள் யோர்தான் ஆற்றை நம்பித்தான் இருக்கின்றன. ஆகவே இதை வைத்து மீண்டும் யோர்தானோடு இஸ்ரேல் முரண்படுமா என்கிற கேள்வியும், அதற்கு ஜெருசலத்தை பகரமாக ஜோர்டன் விட்டு கொடுத்து விட வேண்டும், இனி முழுமையாக ஜெருசலத்தை இஸ்ரேல் தான் பாதுகாக்கும் என்கிற பேச்சை நாம் மறுப்பதற்கில்லை. ஆனாலும் ஒரு புதிய யுத்தக்களம் சிரியாவில் வைத்து மையம் கொண்டிருக்கிறது என்கிற செய்தியை நேயர்களே உங்களுக்கு நான் சொல்ல நினைக்கிறேன். மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் பல்வேறு ஜியோபாலிட்டிக்ஸோடு புவி அரசியலோடு பல்வேறு கதைக்களத்தோடு உங்களை நான் சந்திக்கும் வரை வணக்கம் நேயர்களே.